மாணிக்கவாசகர் சொல்ல இறையனார் தன்னுடைய திருக்கரத்தாலே எழுதிய நூல் திருவாசகம். இந்த திருவாசகத்தை நம்ம படிக்க படிக்க கல் போன்ற மனமும் கரைந்து உருகும். இறைவனுடைய திருநாமங்கள், அவருடைய திரு விளையாடல்கள் என்ன, அவர் செய்த அற்புதங்கள் என்ன, ஒரு மனிதனாக பிறந்தவனுடைய அந்த உயிர் இறைவனை சென்று அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு நாம இந்த திருவாசகத்தை பொருள் உணர்ந்து நாம சொல்லணும். பொருள் உணர்ந்து நாம சொல்லும் பொழுது என்ன பலனெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே இந்த நூல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. தினமும் திருவாசகத்தில் நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு 4 வரியாவது நம்ம சொல்லி பழகணும். நாம சொல்லி பழகிறதோட நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். மிகப்பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை பஞ்சாட்சரம் நமசிவாய. இந்த நமசிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை, பஞ்சாட்சரத்தை முதல் அடியாக கொண்டு, முதல் வார்த்தையாக கொண்டு இந்த திருவாசகம் இயற்றப்பட்டிருக்கு. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. இப்படி திருவாசகம் துவங்கப்பட்டிருக்கு. திருவாசகம் நிறைய பாடல்களை உள்ளடக்கி இருக்கு. சிவபுராணம், குயில் 10, திருப்பள்ளி எழுச்சி, செத்திலா 10, அடைக்கல 10, ஆசை 10, அதிசய 10, அச்சோபதிகம், இப்படி நிறைய பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாடல்களையுமே இறைவனுடைய திரு அருள் என்ன அப்படின்றத நமக்கு விளக்கி சொல்லியிருக்கு. கல் போன்ற மனமானாலும் கரைந்து உருகும் இந்த திருவாசகத்தை கேட்க கேட்க அற்புதமான பாடல்கள், அற்புதமான வரிகள். இன்னைக்கும் கோவில்கள்ல இந்த திருவாசகத்துல இருக்கக்கூடிய சிவபுராணத்தை வரைக்கும் ஆவது இன்னைக்கும் நிறைய கோவில்கள்ல முக்கியமா பாட பெற்றுதான் இருக்கு. இன்னைக்கு இறைவனுக்கு நம்ம ஆராதனை செய்யும் பொழுது நிறைய சிவபுராண பாடல்கள் தான் நாம அடிக்கடி கேட்டுட்டு இருக்கோம். இந்த சிவபுராண பாடல் இந்த திருவாசகத்தினுடைய முதல் அடியே நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாட்சரம் தான். பஞ்சாட்சரத்தை நாம சொல்ல சொல்ல நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் ஏராளம், நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாறுதல்கள் ஏராளம். சிவன் அப்படின்ற இந்த நாமத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. மங்களம், பேர் இன்பம் அப்படின்றதான் இந்த சிவநாமத்தை நாம உச்சரிக்க நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். அதனால தான் மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க அப்படின்னு இந்த பஞ்சாட்சரத்தை முதல் வார்த்தையாக கொண்டு சிவபுராணத்தையே துவங்கி இருக்காரு. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. உயிர் எப்படி உடல்ல ஒட்டி இருக்கோ அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய பக்தி ஆழப்படும் பொழுது, ஆழ்ந்து இறைவன் மேல் அவனுக்கு பக்தி இருக்கும் பொழுது இறைவன் எப்படி உயிர் உடலோடு ஒட்டியிருக்கிறதோ அது போல இறைவன் நம்மை ஆட்கொள்வான். உயிர் பிரியாமல் எப்படி இருக்கிறதோ அது போல இறைவன் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துவான். இமை பொழுதும் நம்ம பிரியாம காத்து நிற்பான். அதனால தான் இப்படி இமை பொழுதும் என்னுடைய நெஞ்சிலிருந்து நீங்காத இறைவனே, இறையனாரே, சிவபெருமானே, உன்னுடைய திருத்தாள்கள் வாழ்க அப்படின்னு சொல்றாரு. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. கோகழி அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பெருந்துறை. இந்த திருப்பெருந்துறையில தான் குருந்த மரத்துக்கு அடியில இறையனார் முதல்ல மாணிக்கவாசகரை ஆட்கொள்றார். அப்பேற்பட்ட குருவாக வந்த இறையனாரே, உன்னுடைய தாள்கள் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க. வேதத்துள் விளங்கும் இறைவனை, வேதங்கள்ல என்ன சொல்லுது? இறைவனை நாடி இறைவனோடு ஒன்றர கலப்பதுதான் வேதங்கள் இல்லையா? அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஒவ்வொரு இறைவன் அருளிய ஒவ்வொரு பாடல்களும் பக்தியை விளக்கக்கூடிய பல பாடல்கள் இருக்கு. எல்லாமே நாம இறைவனோடு ஒன்றர கலக்கக்கூடிய அந்த சூட்சுமத்தை தான் நமக்கு சொல்லி கொடுக்குது. அந்த மாதிரிதான் ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. அணுகி அந்த ஒரு சிறு பொருளை கூறிட்டு பார்க்க அணுவுக்கும் அணுவாக விளங்கக்கூடியதான் இறைவன். அணுவுக்குள் அணுவாகி அணுகி நம்ம தேடும் பொழுது இருக்கக்கூடியதுதான் பிரபஞ்சம். இந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்ம ஒவ்வொரு கணமும் இயக்கி கொண்டே இருக்கிறது. இப்படி வேதத்துள் அணுவில் அணுவாக நிற்கக்கூடிய இறைவனே, உன்னுடைய தாள் வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. ஒருவனே பலவாறு நிற்கின்ற இறைவா,
உன்னுடைய தாள் வாழ்க. அண்ணன் அரிமர்தன பாண்டியனுக்காக குதிரைகள் வாங்க திருவாதூரை அந்த நாட்டிலிருந்து கிளம்புறாரு. அவர் வந்து அடைந்த இடம்தான் திருப்பெருந்துறை. இந்த திருப்பெருந்துறை கோவில்ல ஒரு குருந்த மரத்து அடியில இறையனார் மாணிக்க வாசகரான இந்த திருவாதூரரை ஆட்கொள்ளார். அப்படி ஆட்கொள்ளும் பொழுது அவர் கூறிய உபதேசம்தான் நமசிவாய வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாட்சரம். இந்த பஞ்சாட்சரத்தை முதலடியாக கொண்டு சிவபுராணம் இயற்றப்பட்டிருக்கு. இந்த சிவபுராணம் 95 அடிகளை கொண்டதா இருக்கு. இதுதான் திருவாசகத்துள்ள முதல் தொகுதி. இந்த சிவபுராணத்தை யாரொருவர் மனமுருக படிக்கின்றாரோ, இந்த திருவாசகத்தையே யாரொருவர் மனமுருக படிக்கின்றாரோ அவருக்கு தில்லை அம்பலவானுடைய திருவருள் அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும். அதுதான் இந்த சிவபுராணத்தை ஓதுவதனுடைய பலன். அவருடைய அருள் கிடைச்சா என்ன கிடைக்கும்? சிவகதி. இதை சொல்லவும் வேணுமா? இப்பேற்பட்ட அருள் மிகுந்த இந்த சிவபுராணத்துல முதல் 5 அடிகளை பத்தி இன்னைக்கு நாம பார்த்திருக்கோம். தொடர்ந்து நீங்க இதை கேட்கணும், இந்த அடிகளுக்குரிய விளக்கங்களை கேட்கணும் அப்படின்னா இந்த வேதாஸ் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.